வணக்கம். ஸ்ரீராம். பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக கண்ணபிரான் எப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்கின்றார் தெரியுமா? மெய்யை பொய்மையாக்குவதிலும் பொய்யை மெய்மையாக்குவதிலும் வல்லவர் அல்லவா அவர். கண்ணபரமாத்மாவை நினைத்துவிட்டால் போதும், ஒரு க்ஷணம் அவர் உடனே ஓடோடி வந்து நம்மை காப்பாற்றி விடுவார். 14வது திதி சதுர்த்தசி அன்று ஆற்றங்கரையிலே அவர் தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பிரகஸ்பதியிடம் அனைவரும் சென்று கூறுகின்றனர், இன்று அமாவாசை இல்லை, எப்படி கிருஷ்ண பரமாத்மா தர்ப்பணம் கொடுக்கின்றார் அப்படி என்று. உடனே சூரிய சந்திரரும் குழப்பமாகி அந்த இடத்திலே பிரதட்சிணம் ஆகிறாங்க. அப்போது கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி அமாவாசை இல்லையே, எப்படி அப்போ அமாவாசைனா என்னன்னு கிருஷ்ண பரமாத்மா கேட்குறார். சூரிய பகவானாகிய அவரும் சந்திர பகவானாகிய நானும் ஒன்று கூடும் நாளே, இருவரும் நேராக நிற்கக்கூடிய நாளே அமாவாசை திதி அல்லவா. அப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்து தானே இருக்கீங்க, அப்போ இன்றைக்கி அமாவாசை தானே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அப்போ என்ன ஒரு அற்புதமான திருவிளையாடல் அந்த இடத்துல நடந்திருக்கு. தர்மம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா செய்யக்கூடிய ஒரு திருவிளையாடல் தான் இது. துரியோதன மகாராஜா அவர் நாள் குறிக்க யார் வரார், யார்கிட்ட? சகாதேவர்கிட்ட வரார். ஜோதிடத்தில் வல்லவர் அவர், பொய் உரைக்க மாட்டாதவர். அவர்கிட்ட கேட்கும் பொழுது அமாவாசை அன்று நாள் குறித்து கொடுக்கிறார். அன்று நாள் குறித்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக பாண்டவர்கள் தோற்று விடுவார்கள், கௌரவர்கள் ஜெயிப்பார்கள் என்பது. அப்போ கிருஷ்ண பரமாத்மா கேட்கும் பொழுதுதான், நான் சூதுவாது இல்லாமல் என்னுடைய லாப நஷ்டத்துக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக நான் ஜோதிடம் பார்ப்பது இல்லை. என்னை நம்பி வரும் பொழுது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் ஜோதிடம் பார்த்து பலனை கூறுபவர் அப்படின்னு சகாதேவன் சொல்கிறார். நேருக்கு நேராக கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், பாண்டவர்களாகிய நாங்கள் தோற்போம் என்று தெரிந்துதான் அந்த நாளை குறித்து கொடுத்தேன் என்றும் கூறுகிறார் சகாதேவன். முக்காலமும் உணர்ந்த ஞானி அல்லவா அவர், என்ன செய்ய முடியும்? கிருஷ்ண பரமாத்மா அந்த இடத்திலே பொய்யை மெய்யாக சொல்கின்றார். சதுர்த்தசி அன்று சூரியனையும் சந்திரனையும் ஒன்றாக சந்திக்க வைத்து அன்று அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுப்பது போல திருவிளையாடல் புரிகின்றார். அதனால ஜாதகம் பார்க்கும் பொழுது உண்மையை மட்டுமே உரைக்க வேண்டும். அதனால் பலவிதமான சங்கடங்களும் சோதனைகளும் வேதனைகளும் மற்றவர்கள் மூலமாக நமக்கு கண்டிப்பாக வரும். நாம் யாரையும் பயப்படுத்துவதில்லை. சில விஷயங்களை சொல்ல முடியாமல் நாமும் சங்கடப்பட்டுத்தான் நிற்போம். ஆனால் உண்மையை சொல்லும் பொழுது அவர்களுக்கு தெரியும், புரிந்து கொள்வார்கள். நாங்கள் நிறைய இடத்துக்கு சென்று பார்த்தும் பலனில்லை அம்மா என்று அவர்கள் சொல்லும் பொழுது அதனுடைய வருத்தத்தின் வெளிப்பாடாக நம்மிடம் அதை கூறும் பொழுது நமக்கு மனது சங்கடமாக இருக்கும். அதனால் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவோ அதை உண்மையாக உரைத்து சொல்வதில் தவறேதும் இல்லை. மறுபடியும் அவர்கள் இன்னொரு பக்கம் சென்று வேறு ஏதாவது வார்த்தைகள் வந்துவிட்டால் தவறாகிவிடும் அல்லவா. அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன பலன் இருக்கின்றதோ அதை எப்படி சூசகமாக சொல்ல வேண்டுமோ அதை அப்படி சொன்னால் அவர்களுக்கு நன்மையே நடக்கும். பெரிய ஆபத்துகளிலிருந்து கண்டிப்பாக அவர்கள் தப்பித்து கொள்ள இயலும். விதி எவ்வழியோ அவ்வழிதான். இருந்தாலும் அவரவர் செய்த புண்ணிய கர்மத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு நல்ல விளைவுகள், நல்ல வினைகள் கண்டிப்பாக அவர்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் மூலமாகவும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாகவும் அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்கின்றோம். ஸ்ரீராம்.